பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, இப்போ ஒசூல தலையுடைய மசாவை பத்தி பிரபல்யமான விஷயம் தெரியும். தலைக்கு கால் பாகம் மசா செய்வது ஒசூல ஃபர்ஸாக இருக்கிறது. வல் மஃப்ரூது ஃபி மஸ்ஹிர் ரஅஸி மிக்தாரு நாசியதி வஹுவ ருபு ரஅஸி அப்படின்னு நம்ம குதூரில் படிச்சிருப்போம். வல் மஃப்ரூது ஃபர்தான விஷயம், ஃபி மஸ்ஹிர் ரஅஸி தலையுடைய மசாவுடைய விஷயத்துல, மிக்தாரு நாசியா நெற்றியுடைய அளவு, வஹுவ ருபு ரஅஸி அந்த நெற்றியுடைய அளவு தலையுடைய கால் பாகம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கும். இது ஃபர்து. இதுக்கு ஹதீஸும் சொல்லியிருப்பாங்க. ரவா அல் முகைரத்து பின் ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முகைரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபாதத கௌமின், நபி அவர்கள் மக்கள் எல்லாம் அந்த குப்பைகளை போடக்கூடிய ஒதுக்குப்புறமான இடத்திற்கு வந்தார்கள். ஃபபால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் தன்னுடைய தேவைக்காக சிறுநீர் கழிப்பதற்காக அங்கே சென்றார்கள். அதற்கு பிறகு வதவஸ்ஸஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் வுது செய்தார்கள். வமஸஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலன் நாசியதி, நபி அவர்கள் நெற்றியில் அளவு மசா செய்தார்கள். இதுதான் மசாயில். இதுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு ஆதாரத்தை சொல்லிட்டேன். இன்னொரு ஆதாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ரிவாயத்து செய்வார்கள், ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை நான் பார்த்தேன், யதவஸ்ஸஉ நபி அவர்கள் வுது செய்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அனஸ் 10 வருடங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேவை செய்த சஹாபிகளில் ஒருவர். அப்படிப்பட்ட சஹாபி சொல்றாங்க, நபி அவர்களை நான் பார்த்தேன், வுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அலைஹி அமாமத்துன் கத்ரியத்துன், அலைஹினா ஐ அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் மீது தலைப்பாகை இருந்தது. கத்ரியா என்று சொல்லப்படுகின்ற அமாமா நபி அவர்கள் வைத்திருந்தார்கள் தலையில். அமாமா என்று சொன்னால் தலைப்பாகை, கத்ரியா என்பது அந்த ஊரையோ நாட்டையோ குறிக்கும். அப்போ ஃபஅத்ஹல யதஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் நுழைத்தார்கள் தன்னுடைய கரத்தை, மின் தஹ்தில் அமாமதி அமாமாவுக்கு கீழே, தலைப்பாகைக்கு தலப்பாவுக்கு கீழே. ஃபமஸஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே நபி அவர்கள் மசா செய்தார்கள். முகத்தம ரஅஸிஹி தன்னுடைய தலையுடைய மேல் புறத்தில் மசா செய்தார்கள் என்பதாக சொல்லப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 19 இருக்குது. அதே மாதிரி ஃபத்ஹுல் கதீர்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 15 இருக்குது. ஐனியில முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 68 இருக்குது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, நபி அவர்கள் தலப்பா கட்டி இருந்தாங்க. தலப்பாக்குள்ள கையை போட்டு, கையை வைத்து ஈரக்கரங்களால் ஈரக்கையால் மசா செய்தார்கள். நெற்றியுடைய அளவு இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தலைப்பாகத்துக்குள்ள நெற்றிக்கு மேலே இருக்கக்கூடிய தலைப்பாகை, அதற்கு உள்ளே மசா செய்யும் பொழுது நெற்றியுடைய அளவு தான் வரும். நெற்றியுடைய அளவு என்பது ஒவ்வொரு நபர்களுடைய தலைக்கு கால் பாகமாக இருக்கும். வஹுவ ருபு ரஅஸி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஃபர்தாக இருக்கிறது என்பதாக இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அறிவிப்பை செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு மசாயில்களுக்கு பின்னாலும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளும்
ஆயத்துக்களும் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே எந்த இமாமும் தன் இச்சையாக மசாயில்களை சொல்லவில்லை. தாபீன்களாக இருக்கட்டும், தபே தாபீன்களாக இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இதன் மீது அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.